அந்த பஜ்ஜியில் வைக்கிற பன்னீரோட சைஸை மட்டும் பாருங்க. பன்னீருக்கே ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஆகும் போல. ஆனால் எல்லாம் சேர்த்து இந்த பஜ்ஜியை சில கடைகளில் 50 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. நேச்சுரலாகவே நமக்கு வர கொஸ்டின், பன்னீரை எப்படி இவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுன்றது தான். உண்மை என்னன்னா, இந்த பன்னீர் நம்ம நினைக்கிற மாதிரி பாலை வச்சு செய்யறது இல்லை. சின்ன சின்ன ரோட் சைட் கடைகள்ல இருந்து சில பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் செலவு கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த அனலாக் பன்னீர். பன்னீரை பாலை வச்சு பண்ணலன்னா வேற எதை வச்சு பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இந்த அனலாக் பன்னீரை மோஸ்ட்டாக பாம் ஆயில், ஸ்டார்ச் அண்ட் சில கெமிக்கல்ஸ் வச்சு தான் செய்கிறாங்க. இதனால் இந்த பன்னீர் பார்க்கவும் சாப்பிடக்கூட பன்னீர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ப்ரோட்டீனுக்கு பதிலாக டிரான்ஸ்ஃபேட் தான் இருக்கும். சரி, நீங்கள் சாப்பிட்றது ரியல் பன்னீரா இல்லை ஃபேக் பன்னீரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அயோடினை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நான் அயோடினுக்கு எங்கே போகிறது? ஸோ பன்னீரோட டெக்ஸ்சரை செக் பண்ணுங்கள். சாஃப்டாக இருந்து ஈஸியாக உடஞ்சதுன்னா அது ரியல் பன்னீராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதுவே கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்தால் அது அனலாக் பன்னீராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ரியல் பன்னீர் 200 கிராம்ஸ் 100லேருந்து 150 ருபீஸ்க்கு செல் பண்ணுற நேரத்தில் யாராச்சும் ½ kg பன்னீரை நான் உங்களுக்கு 80 ருபீஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா we should know better. நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற கடையில் யூஸ் பண்ணுறது ரியல் பன்னீரா இல்லை அனலாக் பன்னீரான்னு கேட்டு பாருங்கள்.